அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்க. தொடர்ந்து நேற்று மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைக்கிணங்க நேற்று ஆத்தூர், சேலம், அதே போல் இன்றைக்கு கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதைத் தொடர்ந்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்றைக்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் SP வேலுமணி அண்ணன் அவர்கள் தலைமையில் நம்முடைய அரசு செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் சென்னையிலிருந்து பொது சுகாதாரத்துறை சார்பில் வரப்பட்ட எங்களுடைய சிறப்பு இயக்குனர் அவர்கள், அதே போல் ஸ்டேட் IMA பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி, இப்படி எல்லாரையுமே வைத்து அனைத்து அரசு அலுவலோடு ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சிறப்பாக அந்த நோய் கட்டுப்பாட்டு பணிகளை செய்த மாவட்ட நிர்வாகம் இப்பொழுதும் இந்த எண்ணிக்கையிலிருந்து இன்னும் அந்த கேஸ் நம்ம குறைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான பல்வேறு நடவடிக்கைகளை, பன்முக நடவடிக்கைகளை ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி விரிவான ஆய்வு நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாக்டவுனாக இருந்தாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அனைத்து முக்கியமான அரசு அலுவலர்களும் எல்லோரும் மக்களுடைய நலன் கருதி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றினுடைய இந்த வீரியத்தை குறைப்பதற்காக இன்றைக்கு இந்த முழுமையான இந்த ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோயம்புத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிளாஸ்மா தானத்தை இன்றைக்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு அதை நம்ம தொடங்கி வச்சுருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏற்கனவே 3 பேர் ட்ரையல் பேசிஸில் இங்கே பிளாஸ்மா தானம் வழங்கியிருந்தாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, 2 இராணுவத்தினரை சார்ந்தவங்க. இன்னைக்கு பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர் இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து உங்களில் ஒருவராகிய பத்திரிகை துறை நண்பர் அவரே இன்னைக்கு பிளாஸ்மா தானத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். ஆக இனி கோயம்புத்தூர்லையும் இந்த பிளாஸ்மா வங்கி சிறப்பாக செயல்பட்டு நோயாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவிச்சுக்கிறேங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 8532 பேர் நல்ல முறையில் குணமடைஞ்சு போயிருக்கிறாங்க. ரெக்கவரி ரேட் 78% இருக்கு. சாம்பிள் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 1,77,706 சாம்பிள் இங்கே பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்பீங்க, இப்போ சென்னையில் இந்த எப்படி இந்த கோயம்புத்தூரில் நம்ம அடுத்து நம்ம கேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோன்ற உங்களுடைய கேள்விக்கு, சென்னையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, மாண்புமிகு உள்ளாட்சி தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் எல்லாம் நம்ம இணைந்து தான் அந்த அக்ரெசிவ் டெஸ்டிங் ஃபீல்டில் போய் காய்ச்சல் கண்காணிப்பு முகாம்களை நடத்தி கதவை தட்டி உங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு கேட்கக்கூடிய அந்த காய்ச்சல் முகாம்களை அதிகப்படுத்த சொல்லி இப்போவும் நாங்கள் விரிவாக பேசுகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6312 கேம்ப் இன்னைக்கு நம்ம எங்களுடைய அரசாங்கத்துடைய உத்தரவு. வளர்ந்த நாடுகளில் டாக்டர் சௌமியா சாமிநாதன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீட்டிங்கில் மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக சொன்னது, அமெரிக்காவில் டெஸ்ட் எடுத்தால் ரிசல்ட் வர்றதுக்கு 7 நாள் ஆகுது. RT-PCR டெஸ்ட். இந்தியாவிலேயே இந்த RT-PCR கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நம்ம 24 மணி நேரம் கொடுத்துறோம். ஒரு நேரம் அதில் சஸ்பெக்ட் வர்றப்ப ரன் பண்ணுவோம். 2வது முறை ரன் பண்ணுறப்ப அதிகபட்சமாக 48 மணி நேரம் வரும். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஆன்லைனில் கொடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கணும். இனிமேல் அதான் ஓரிரு வாரங்களில் 2 வாரத்துக்குள்ளதாக தமிழ்நாடு முழுக்கவே ஆன்லைனில் குறுஞ்செய்தி மூலமாக SMS மூலமாக மொபைலில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் வரக்கூடிய பணியை துவங்கியிருக்கிறோம். கரெக்ட். இல்லை, இது ஒரு சவாலான விஷயமா இருந்தால் கூடங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறோம். இது இந்த தளர்வு ஒரு சவாலாக சுகாதாரத்துறைக்கு இருந்தாலும் கூட ஒருத்தர் டிராவல் பண்ணுறதுனால நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுமான்ற விட யார் டிராவல் பண்ணாலும் மாஸ்க் போட்டுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சொல்றது அரசாங்கம் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றணும். சோசியல் டிஸ்டன்ஸை பின்பற்றணும். ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒருவர்கிட்ட நம்ம தள்ளி நிற்கணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே நிச்சயமா நம்ம நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதை ஒரு பெரிய கேம்பெயினா நான் தொடர்ந்து நம்ம பண்றதுக்கான திட்டமிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, இந்த கூட்டத்தில் கூட அது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஸ்டேட் IMA வந்திருக்காங்க. தனியார் மருத்துவமனைகள் கடைசி நேரத்தில் அவங்க ஏன்னா அவங்க எல்லா கோவிட் கேர் சென்டர், ஹெல்த் சென்டர் நடத்துறாங்க. அவங்களும் ஆக்சிஜனேஷன் வசதிகளை இப்போ அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எந்த ஒரு கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட அந்த பேஷண்ட்டை எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே கிரிட்டிக்கலாக போனால் ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் நேஷனல் கேனுலா வச்சு 60 லிட்டர் ஆக்சிஜன் கொடுத்து அவங்களை குணப்படுத்துவோம். அதுக்கு மேலே ஆபத்தாக போனால் வெண்டிலேட்டரில் போட்டு குணப்படுத்துவோம். இப்போ அதே மாதிரி தனியார் மருத்துவமனையும் வெல் எக்யூப்டாக வச்சுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளும் நாங்கள் விடுத்துக்கிறோம். அவங்க ஏற்றுக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. கடைசி நேரத்தில் அது மாதிரியான லேட் ரெஃபரல் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு இப்போ நோட்டீஸ் 112 கேம்ப் இன்னைக்கு கோயம்புத்தூர் கார்பரேஷனில் பண்ணியிருக்காங்க. 7,22,085 பேர் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த முகாம்களை அதிகப்படுத்தி ஒரு நாளைக்கு 100 முகாம்கள் குறையாமல் அதிகமாக கேம்ப் நடத்தி ILA என்று சொல்லக்கூடிய சாதாரண காய்ச்சல், சாதாரண இருமல், சாதாரண உடல் சோர்வு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்தாவே
களத்தில் போய் அவர்கள் மருத்துவமனைக்கு வருகின்ற அந்த நேரத்தையும் தவிர்த்து நம்ம வந்து ஃபீல்டுக்கு போய் ஃபீல்டிலே கேம்ப் நடத்தி அந்த ஐஎல்ஐ கேஸை கேட்ச் பண்ணி உடனே அங்கேயே டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் கொடுக்கணுன்ற சில முக்கிய முடிவுகளை எல்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து சென்னை அந்த சக்ஸஸ் மாடலை இப்போ நம்ம கோயம்புத்தூரில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக இந்த மாடல் மூலமாக இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக இங்கே நம்முடைய கோயம்புத்தூர்லையும் அந்த கேஸை நாங்களால் குறைத்து காட்ட முடியும் என்பதை தெரிவிச்சுக்கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நிறைய வந்து பல்வேறு அவங்க ஏற்கனவே கேட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில் நம்ம புதிய சிடி ஸ்கேன் அதே போல் வந்து லேபோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் லேபோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 4000 4500 அளவுக்கு வந்து நம்ம சாம்பிள் எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் அதிகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஆட்டோமேட்டட் அந்த ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்லாம் இங்கே வழங்குவதற்கு உண்டான அந்த நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறோம். பெட் கெப்பாசிட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க. பெட் கெப்பாசிட்டியை டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ண இப்போ கவர்மெண்ட் பிரைவேட் எல்லாமே சேர்த்து 5861 பெட் கெப்பாசிட்டியை வந்து இங்கே என்ஷூர் பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து இப்போ கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுக்கை வசதியில் அதிகரிக்கணும்னு சொல்லி, ஏன்னா எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு யார் ஒருவருக்கும் எந்த பெட்டும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு தொடர்ந்து நம்ம பண்ணுறோம். தமிழ்நாடு முழுக்க 1,29,000 படுக்கைகள் இருக்கு. இப்போ இங்கே கோயம்புத்தூரில் 5861 படுக்கைகள் இருக்கு. இன்னும் வந்து படுக்கை வசதியில் அதிகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் பேரலாக எடுத்துட்டு இருக்கிறோம். கேஸை கண்ட்ரோல் பண்ணணும், யார்லேயே டயக்னோஸ் பண்ணணும். எங்களுடைய பொதுமக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தயவு செய்து தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. மாஸ்க் அணிதலை எந்த நேரத்திலையும், முகக்கவசம் தான் உயிர் கவசம், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நாங்கள் எல்லாரும் போகிறோம், பாசிட்டிவ் பேஷண்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், பண்ணாலும் கூட இந்த முகக்கவசம் தான் எங்களை காத்துக்கிட்டு இருக்கு. அதனால முகக்கவசத்தை நீங்கள் அணிய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துறோம். நம்பர் 1. அப்புறம் சாதாரண உடல் சோர்வு, ஒரு சாதாரண காய்ச்சல், சாதாரணமாக வந்து எனக்கு வந்து ஒரு இருமல் மாதிரி இருக்கு, சளி மாதிரி இருக்குன்னா உடனே மருத்துவமனைக்கு வந்துடணும். தாமதமாக வர்றது, தள்ளி போடுறது, மூச்சுத்திறல் வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு வர்றது, அது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிடுது. அது லங் டேமேஜ் ஆகிடுது. அதனால தான் தயவு செய்து சொல்கிறோம், நீங்கள் ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது நீங்கள் ஆரம்ப நிலையிலே நீங்கள் மருத்துவமனைக்கு வர்றப்ப உங்களை குணப்படுத்தி அனுப்பக்கூடிய எல்லா விதமான கெப்பாசிட்டி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனைகளில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு, அதிநவீன உபகரணங்கள் இருக்கு, நம்ம டயக்னாஸ்டிக் சிஸ்டம் இருக்கு. ஸோ இவ்வளோ சிஸ்டம் மக்களுக்காக இன்றைக்கு அரசாங்கம் இவ்வளவு இரவு பகலாக நம்ம பண்ணி தயார்களை வைத்திருக்கிறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றப்ப தான் நம்ம வந்து இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி குறைக்க முடியும். இன்னும் நம்ம குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கையை தொடர்ந்து அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது தெரிவிச்சுக்கிறாங்க. இது எனி கொஸ்டின்ஸ்? பண்ணியிருக்கிறோம் மேடம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கேம்பில் மட்டும், இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நம்ம 6312 கேம்பில் 1902 பேர் வந்து நம்ம வந்து கேம்பில் போய் டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. கேம்பில் போய் அங்கே நம்ம டெஸ்ட் எடுத்து கிட்ட 1902 பேரை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டீங்க. அப்படி நம்ம அந்த டயக்னோஸ் பண்ணுறப்ப தான் அந்த ஸ்ப்ரெட்டு, அந்த நோயினுடைய அந்த பரவலை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. வழங்குவதை போன்ற முதற்கட்ட பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே பண்ணால் நான் உங்களுக்கு அறிவுறுத்துவோம், இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம கடுமையாக அறிவுறுத்துவோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இல்லைங்க, பொதுவாக வந்து நீங்கள் ஹோம் ஐசோலேஷன் வந்துங்க நம்ம வந்து ஒரு அது வந்து நம்ம சென்னையில் நம்ம வந்து அட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு நம்ம அதை வந்து வலியுறுத்துறோம். அதாவது அட் ரெக்வெஸ்ட்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் பாசிட்டிவ் ஆகிட்டேன்னா எனக்கு தனி அறை இருக்கிறது, என் வீட்டில் தனியாக 2-3 அறைகள் இருக்குது அப்படின்னு நான் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தா அதை வந்து அரசாங்கம் வந்து மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்தியதுக்கு பின்னால் ஹோம் ஐசோலேஷன் பர்மிட் பண்ணுவோம். மற்றபடி பொதுவாக ஹோம் ஐசோலேஷனை தமிழ்நாட்டில் நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. காரணம் அவங்க வந்து வீட்டில் சிறிய ஒரு நேரவான ஸ்ட்ரீட் இருக்கும், குடிசை வாழ் பகுதி இருக்கும். அதனால நம்ம வந்து ஹோம் ஐசோலேஷன் நம்ம பொதுவாக என்கரேஜ் பண்ணுறது இல்லைங்க. தமிழ்நாடு முழுக்க சித்த மருத்துவ சிகிச்சைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே 25 சென்டருக்கு மேலே எக்ஸ்க்ளூசிவ் சித்தா சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பும் இருக்கு. ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் நல்லா ட்ரீட் ஆகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு சித்தா சென்டர் உருவாக்கப்படும். இல்லை, பொதுவாக இறப்பு எண்ணிக்கையில் ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று கூட இறப்பு எண்ணிக்கை வந்து 80 அப்படின்னு இருந்தால் அதன் புல்லட்டினை நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் தான் மிகுந்த வெளிப்படையாக இந்த கணக்கை நாங்கள் கொடுக்குறோம். அதில் என்ன விஷயம் அப்படின்னா 80 அப்படின்னா அதில் 8 பேர் வந்து காஸ் ஆஃப் டெத் கோவிட்னால மரணம் ஏற்பட்டது 8 பேருக்கு. ரொம்ப கிளியராக சொல்கிறேங்க. மீதி 72 பேருக்கு காஸ் ஆஃப் டெத் கோவிட் கிடையாது. காஸ் ஆஃப் டெத் வந்து இணை நோய்கள், பிற நோய்கள், பிற நோய்கள் இருந்தாலும் கூட அதை கோவிட்டும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு காரணத்தினால, ஒரு கேன்சர் டிசீஸாக இருந்தாலும், ஒரு கிட்னி டிசீஸாக இருந்தாலும், ஒரு கார்டியாக் அரெஸ்டாக இருந்தாலும் கூட, ஒரு பிரெயின் டியூமராக இருந்தாலும் அவங்களுக்கு கோவிட் தொற்று இருக்கின்ற காரணத்தினால அதுவும் கோவிட் மரணங்களாக மத்திய அரசினுடைய விதிமுறைகள் படி கணக்கிடுறோம். அதனால தான் இந்த எண்ணிக்கை கண்டு நீங்கள் அது 2 தான் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். காஸ் ஆஃப் டெத் அப்படின்றது நேற்று 8 பேர்,
இன்சிடென்டலி கோவிட், வேற காரணங்களால இறக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா அவங்களுக்கு கோவிட் தொற்று இருக்கின்றது 72 பேர். அதனால இறப்பு கடுமையா குறைப்பதற்குண்டான எல்லா நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது என்பதுதான் உண்மை என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.